திருப்பூரில் முறைகேடாக போடப்பட்ட சாலை பணியை தடுத்து நிறுத்திய சமூக ஆர்வலர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டுள்ளார். தனக்கு எதிராக புகார் கொடுத்தவரை திட்டமிட்டு கொலை செய்த பேரூராட்சி தலைவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சமூக ஆர்வலர் கொலையின் பரபரப்பு பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சாமலாபுரம் பேரூராட்சி தலைவராக இருப்பவர் விநாயக பழனிசாமி. திமுகவைச் சேர்ந்த இவர் வியாழக்கிழமையன்று பிற்பகல் தனது பொலேரோ ஜீப்பில் காரணம்பேட்டையிலிருந்து தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். மங்களம் அருகே கருக்கம்பாளையம் பள்ளி பகுதியில் சென்றபோது அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சமூக ஆர்வலர் பழனிசாமி என்பவர் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளார். இந்த விபத்தில் கீழே விழுந்த சமூக ஆர்வலர் பழனிசாமிக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சாலையிலேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்துள்ளார். இவர் பேரூராட்சியில் நடைபெறக்கூடிய சாலை பணிகள் தரமற்று இருப்பதாக பலமுறை கேள்வி எழுப்பியவர். இதனால் இருவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய திமுக பேரூராட்சி தலைவர் விநாயக பழனிசாமியை அடையாளம் கண்டு அருகிலிருந்தவர்கள் நிறுத்த முயன்றபோது அவர் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பிச் சென்று விட்டார். மேலும் விநாயக பழனிசாமி விபத்தை ஏற்படுத்திய போது மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தினை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் அவரை பரிசோதனை செய்தபோது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு வந்த மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சமூக ஆர்வலரின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மது போதையில் இந்த விபத்தினை ஏற்படுத்திய பேரூராட்சி தலைவர் விநாயக பழனிசாமியை அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்ததற்கான காரணத்தை அவரே போலீசில் தெரிவித்திருக்கிறார். கருக்கம்பாளையம் லக்ஷ்மி கார்டன் பகுதியில் முறைகேடாக தார் சாலை அமைப்பதாக டவுன் பஞ்சாயத்து பொறியாளரிடம் மனு அளித்து சாலை பணியை நிறுத்தியிருக்கிறார் சமூக ஆர்வலர் பழனிசாமி. இதனால் ஆத்திரமடைந்த விநாயக பழனிசாமி மது அருந்துவிட்டு அவர் மீது காரை மோதி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. அவர் மீது காரை மோதி காயம் ஏற்படுத்தவே திட்டமிட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக விநாயக பழனிசாமி போலீசில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி தலைவர் விநாயக பழனிசாமி மீது கொலை வழக்கு பதிவு செய்த மங்களம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சாலை பணி முறைகேடாக நடப்பதாக புகார் அளித்து பணியை நிறுத்திய சமூக ஆர்வலரை பேரூராட்சி தலைவர் வாகனமேற்றி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.